கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க முத்துப்பேட்டை சபரிவாசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கழக அரசு ஃபர்ஸ்ட் ஆட்சியை பொறுப்பை ஏற்ற உடனே அவங்க ஃபேஸ் பண்ண முதல் சவாலா இருந்தது கொரோனா தொற்று. இந்த கோவிட் பெருந்தொற்றுங்கிறது 2ஆம் அலை 3ஆம் அலைன்னு தொடர்ந்து வீசப்பட்டு இருக்கும் பொழுது மக்கள் ஆங்காங்கே கொத்து கொத்தாக இறந்துகிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்படுத்திய நன்மைகளும் அவங்க எடுத்த நடவடிக்கைகளும் டிப்ளமேட்டிக் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2ஆம் அலைங்கிறது வந்து மார்ச் 21 நவம்பர் 21 வரைக்கும் வீசப்படுது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி கோவிட் அலையோட 3ஆம் அலை டிசம்பர் 21 22. அப்ப கிட்டத்தட்ட மருத்துவ வசதி, சரியான மருத்துவ வசதி கிடையாது, சரியான பெட் வசதி கிடையாது, சரியான ஆக்சிஜன் வசதி கிடையாது. அப்ப ஆக்சிஜன் வசதி, மருத்துவ வசதி எப்படி இவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க நம்ம பாக்குறோம். முதல்ல இருந்தது டோட்டலா நம்ம ஃபர்ஸ்ட் வரும்பொழுது 17,08,000 கேசஸ் இருந்துச்சு. அது படிப்படியா டே பை டே இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்ப கேஸ் பீக்ல போனதுன்னு பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி மே அன்னைக்கு 2021 36,184 கேசஸ். அதாவது ஸ்டீப் இன்க்ரீஸ் ஆக்சிஜன் டிமாண்ட். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனோட தட்டுப்பாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆக்சிஜன் கிடைக்காம மக்கள் அங்கங்க பெட்லயே அவங்க அட்மிட் பண்ணதுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அந்த நேரத்துல நம்ம முதல்வர் எடுத்த நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெட் இன்க்ரீஸ் பண்ணணும், 2வது மருத்துவர் இன்க்ரீஸ் பண்ணணும், செவிலியர்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஊர் முழுக்க இருக்கிற கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா சானிடைசிங், அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சானிடைசிங் பண்ணணும். அதாவது கிருமிகள் பரவிடாம தடுப்பதற்கு இந்த ப்ளீச்சிங் போட்டு இதெல்லாம் ஆங்காங்கே போட்டு மார்க் பண்ணி இதெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் அவங்க பெட் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா 79,618 அடிஷனல் பெட்ஸும், 26,126 ஆக்சிஜன் பெட்ஸும், 50,075 நான் ஆக்சிஜன் பெட், அதாவது ரெக்கவரி ஆனவங்களை வைக்கிறதுக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸா இருக்கிறவங்களுக்கு 4,075 ஐசியூ பெட்ஸும் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ், அதாவது மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ மருத்துவர் வேணும், ஸ்டாஃப் நர்ஸ் வேணும், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், ஸோ சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க படிப்படியாக. 3,075 டாக்டர் இமிடியேட்டாகவும், 5,322 ஸ்டாஃப் நர்ஸும், 1,322 ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸும், 622 ஹெல்த் இன்ஸ்பெக்டர், 5,828 சானிட்டரிஸ் ஒர்க்கர்ஸ். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது மாவட்ட மருத்துவமனைக்கு உடனடியாக கொடுத்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட செய்யப்பட்ட விஷயங்கள் இது. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் சிலிண்டருடைய தட்டுப்பாடு, சப்ளை லிக்விட் இன்க்ரீஸ், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டதுதான். நம்ம இந்தியாவே கொரோனாவில் பாரத பிரதமரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு, கை தட்டுங்க, விளக்க கொளுத்துங்க அப்படி இப்படின்ட்டு. அந்த காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி நம் மக்களை காப்பதற்கான இந்த கோவிட் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்தி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மிகப்பெரியது. இது மக்கள் யாரும் மறந்துட வேண்டாம். மக்களுடன் ஸ்டாலின், மக்களுக்காக ஸ்டாலின் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.